அதிமுக ஆட்சி குறித்து ஸ்டாலின் பேசுவதற்கு தகுதி கிடையாது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் மருத்துவக் கல்லூரி திறப்பு விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக மக்களை பாதிக்கும் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு தமிழகத்தில் அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்றார். ஜனாதிபதி தேர்தலில் அதிமுகவின் ஆதரவு யாருக்கு என்பதை விரைவில் அறிவிக்க உள்ளதாக தெரிவித்தார். மேலும் சிறப்பாக நடந்து வரும் அதிமுக ஆட்சி குறித்து மைனாரிட்டி அரசாக இருந்த திமுகவும் அதன் செயல் தலைவர் ஸ்டாலினும் பேசுவதற்கு தகுதி கிடையாது என்று ஆவேசமாக கூறினார். பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்று இன்றைக்கு குறைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி ஏராளமான திட்டங்களை அம்மாவுடைய அரசு குறுகிய காலத்திலே செயல்பட்டு விரைந்து செயல்பட்டு இன்றைக்கு மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கின்றது. ஒருக்க முடியாதவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறான செய்திகளை இன்றை பரப்புகிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் எப்ப பார்த்தாலும் இந்த அரசு பினாமி அரசு, சுனாமி அரசு, ஜெராக்ஸ் அரசு என்று சொல்லுகின்றார். அதே அம்மாவுடைய அரசை பொறுத்தவரை ஒரு நிலையான அரசு, மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அதை நிறைவேற்றுகின்ற அரசாக இன்று இருந்து கொண்டிருக்கின்றது. அத்தனை பேருக்கு நன்றாக தெரியும், உங்கள் பத்திரிகையும் தெரியும், ஊடகங்களுக்கும் தெரியும். அடிக்கடி பத்திரிகையிலும் ஊடகங்களையும் சந்தித்து பேசி நடந்து வைத்து பேசுகின்றேன். பேசுவது மட்டுமல்ல, செயல்பாட்டினுடைய திறமையை நாங்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே அம்மாவுடைய அரசு நிலையான அரசு, உறுதியான அரசு, 123 சட்டப்பேரவை கொண்ட அரசு. இவருடைய ஆட்சி காலத்தில் மைனாரிட்டி அரசாக இருந்தது. இன்றைக்கு 118 உறுப்பினருக்கு கீழே இன்றைக்கு ஆட்சி செய்தவர்கள் எங்கள் அரசை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை இதன் வாயிலாக தெரிவித்தார்.